என்னைக்கு யாரை கோவிலுக்குள்ள விடலை? 3 விஷயம் இருக்குது. யாராவது ஒருத்தர் தெளிவாக சொல்ல முடியுமா? பிராமணர்களுக்கு தான் உரிமை உண்டு, அங்கே மற்றவங்களாம் எப்படி பண்ணலாம்னு சொல்ல முடியாது. இதுதான் காரணம். இது நான் பயப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் சத்தியம். பிராமணர்களுக்கு ஒருவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிராமணர்களுக்குள்ளேயே அர்ச்சகர்களை ஒரு படிக்கீழே தான் வச்சு பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அவர்கள் பெருமானின் உடலை தீண்டுகிறவர்கள். தீண்டும் போது என்ன நடக்கும்னாக்க பல அபச்சாரங்கள் நடக்கும். அப்ப யார் வேணுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதுக்கு என்ன ஆக்ட் இருக்கு? சட்டம்னாக்க இயற்றி இருக்கணும், அது பாஸ் ஆயிருக்கணும். அசம்பிளில பாஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சட்டம்? சட்டமே கிடையாது. எங்க இருக்கு சட்டம்? அப்புறம் எப்படி இவங்க வந்து பயிற்சி கொடுத்து அர்ச்சகராக? அதுதான் கேள்வி. அதுதான் என்னுடைய ஓப்பன் லெட்டர். நம்மாழ்வார் பிராமணர் இல்லை, குலசேகர ஆழ்வார் பிராமணர் இல்லை, திருமங்கை ஆழ்வார் பிராமணர் இல்லை. முதல் 3 ஆழ்வார் என்ன ஜாதினே தெரியாது, என்ன வர்ணம்னே தெரியாது. பிராமணர் இல்லாதவர்கள் தான் ஆழ்வார்களாக நாங்கள் வைக்க போகிறோம். அதே மாதிரி நாயன்மார்களையும் நிறைய பேர் பிராமணர் அல்லாதவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் பெருமான் ஏற்றுக்கிறான்றது தான் நமக்கு சொல்கிறோம். இந்த குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் வந்து கோவில்களில் விளையாடக்கூடாதுன்னு தான் கிடையாது. என்ன விளையாட்டு, யார் விளையாட்டு, எப்படி விளையாட்டு, எந்த வயசு பசங்க விளையாடுதுன்றது. எத்தனை கோவில்களில் இளைஞர்களும் இளைஞர்களும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியும். காமிட்டுமா? காஞ்சிபுரம் கோவில் வாங்க. பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 மணி வரை சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா. நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாரு. நீங்க கூட அதை எதிர்த்து ஒரு கடிதம் ஒன்று எழுதிருந்தீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ரீசெண்டாக வந்து 155 அர்ச்சகர்கள் மற்றும் தமிழ் வாசிப்போர் இவங்கெல்லாம் வந்து பயிற்சி முடித்து பணி நியமன ஆணை வந்து கொடுத்துருந்தாங்க. அது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தார். உள்ளே நுழைய அந்த தெருவுலே நடக்க முடியாத இருந்த நம்மலாம் நீ கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் வந்து அதை எதிர்த்து ஒரு கடிதம் ஒன்று எழுதிருந்தீங்க. எதிர்த்து கேட்கல, நான் கேள்வி கேட்குறேன். சினிமா வசனம் எழுதுறா போல இங்கே எழுதக்கூடாது. அவங்க அப்பா கருணாநிதி எழுதி வசனம் எழுதினாரு, அதை ஃபேமஸான அது மாதிரி அடுத்த வசனம் எழுதியிருக்காரு யாரோ. கோவிலுக்குள்ள யார் உங்களை விடலை? எப்போ விடலை? என்னைக்கு யாரை கோவிலுக்குள்ள விடலை? 3 விஷயம் இருக்குது. யாராவது ஒருத்தர் தெளிவாக சொல்ல முடியுமா? என்னைக்குன்னா எதுக்கு நான் என்னைக்குன்னு கேட்குறேன்? காலம் முக்கியம். இந்த கோவில்கள் எல்லாம் 1000-2000 வருஷம் பழமையான கோவில்கள். இந்த கோவில்களில் யாரையும் உள்ள விடலைன்றதுக்கு ஆதாரம் இருக்கணும். எங்கே இருக்குது? நீங்கள் உடனே அங்கெங்கேயோ ஒரு கோவிலில் இங்கெங்கேயோ ஒரு கோவிலில் சொல்லக்கூடாது. இன்றைக்கி பொதுவாக நடக்குது பாருங்கள் சமூகத்தில். இன்றைக்கி தான் இது நல்ல இடத்துல நீங்கள் இங்கே வந்தால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து மிட்டாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அந்த ஒரு கோவிலில் வந்து இழுத்து மூடிருக்காங்க 2 கோவிலை. அதெல்லாம் இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம். என்றைக்காவது கோவில் இழுத்து மூடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஆட்சியில் நடக்கிறது? இன்றைக்கி நாம் வாழக்கூடிய காலங்களில் நடக்கிற ஆட்சியில் நடக்கிறது. ஸோ என்றைக்கு யார் தடுக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரத்தை யார் வேண்டுமானாலும் என்னோட வந்து இது பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து மதுரை கோயிலுக்குள்ள காலம் இப்போ ஒரு 50 வருஷம் நம்ம காலத்துக்குள்ள, இது ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்குள்ள. அதுக்கு முன்னாடிலாம் இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க? 2000 வருஷமாக எங்களை உள்ள விடலன்னு சொல்கிறீங்க இல்லையா? யார் உங்களை 2000 வருஷம் உள்ளன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? யாரை விடலை? சரி, முத்துராமலிங்க தேவர் அந்த போராட்டம் அதெல்லாம் இருக்கட்டும். அங்கேயும் நிறைய பிராமணர்கள் தான் போராட்டம் பண்ணாங்க. உங்கள் சேனல் தான் நினைக்கிறேன், திருக்குமரஞ்சியா திருமாரஞ்சின்னு ஒருத்தருக்கார், ரொம்ப நன்னா பேசினார். அவருக்கு பாராட்டுக்கள். எத்தனை பிராமணர்களுடைய பேரை அவர் சொல்கிறார் பாருங்க. நானே வியந்து போனேன், கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட நிறைய. அவரை நான் நேரில் பார்த்து பாராட்டணும்னு சொல்கிறேன். நான் பிராமணர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, உண்மையை சொன்னதுக்காக சொல்கிறேன். எனக்கே தெரியாத உண்மைகள் பல அவர்கிட்ட தெரிஞ்சுட்டேன். அன்றைக்கி யார் கூட்டிகிட்டு போனாங்க? அவரே சொல்கிறார், முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு ஆச்சாரியனே அவருடைய குருவே ஒரு பிராமணர் அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். ஸோ இந்த நுழைவு எங்கேயாவது இடத்துல நடந்திருக்கலாம். அதை எதிர்த்தவர்களும்
பிராமணர்களே தான் அதை சரி பண்ணவர்களும் பிராமணர்கள் தான். பிராமணர்கள் மட்டும் சொல்லல, நான் சமூகமாக சரி செய்திருக்கிறது. இன்னைக்கு தான் அரசு எங்கெல்லாம் கை வைக்கிறதோ அங்கெல்லாம் ஆம புகுந்த வீடு போல கெட்டு போகும். சரி, பயிற்சி முடிச்சு அர்ச்சகர்களாக மாறாங்கல்ல. செகண்ட், சரி. யாரு பயிற்சி கொடுத்தா? யார் நடத்தின பள்ளிக்கூடம்? அது எங்க பயிற்சி நடந்தது? இந்து சமய அறநிலைத்துறை பயிற்சி கொடுத்தா? அதுக்கு அதோட வேலையா? சத்தியவேல் முருகனார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் இப்போ உங்கள் சேனலே சொல்கிறார், நான் 10,000 பேரை தயார் பண்ணேன், 20,000 பேர் தயார் பண்ணேன்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், உங்களோட சேனல் நிறைய சொல்லியிருக்கார், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கார். அவர் தயார் பண்ண பிள்ளைகளை ஆகம கோவில்களிலே விடக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது தெரியுமா? ஆகம ரீதியாக நடக்கக்கூடிய கோவில்களில் அந்த பள்ளிக்கூடத்தில், அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அவர் தயார் பண்ண பசங்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு. ஏன்? யாரோ ஒருத்தர் செய்யறதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? இத்தனைக்கும் இந்த சத்தியவேல் முருகனார் ஆகமத்துக்கு விரோதி. ஆகமன்னா என்னன்னே தெரியாது, அதுக்கு தமிழ்னு சொல்லுவார். ஆகமன்ற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை, அதை தமிழ் ஆக்கிடும். இந்த தமிழ் தேசியவாதிகளுடைய வேலை என்னன்னாக்க எல்லா வார்த்தையும் தமிழ் வார்த்தைன்னு சொல்லுவாங்க. நியாயமாக எது தமிழ் வார்த்தையோ அது தமிழ் வார்த்தை, எது சம்ஸ்கிருத வார்த்தையோ அது தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தைன்னு ஏற்றுக்கணும். கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? சம்ஸ்கிருத வார்த்தை. ஸ்டாலின்ங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தையோ யாருக்கும் தெரியாது. சன் டிவி, உதயசூரியன், இதெல்லாம் என்ன வார்த்தை? தமிழா? எதுவுமே தமிழ் இல்லை. திராவிட மாடல் தமிழா? எதுவுமே தமிழ் கிடையாது. ஆக இவர்கள் இப்படி இவர்கள்லாம் பள்ளிக்கூடம் நடத்தினாக்க என்ன அர்த்தம்? ஆகமம் நான் சொல்லி தரேன்னு சொன்ன அர்த்தம் யாரும் சொல்லி தரலாம்? அதுக்குன்னு சில பேர் படித்தவங்க இருக்காங்க. யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. இப்போது வேதன்ற ஒரு தெளிவு பண்ணி எடுத்துறேன், கொஞ்சம் 2 நிமிஷம் எடுத்துனாலும் பரவாயில்ல, மக்களும் கொஞ்சம் கேளுங்க. யாரும் சொல்கிறதுக்கு பயப்படாத நான் சொல்கிறேன். இப்போது வைதிக மார்க்கம் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு மதம் இருந்ததுன்னா அதான் சனாதன தர்மம். நம்ம பேசுவோம், உங்களுடைய இந்த தமிழர் சனாதன மாநாடு நடத்துறீங்க இல்லையா, அப்போ அதுலேயும் நிறைய பேசுவோம். எல்லோரும் வந்து பாருங்க. இப்போயே நான் அதை சொல்லிவிடுறேன், வர ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடக்கிறது. நீங்கள் இந்த இதில் பேட்டி முன்னாடியே போடுவீங்கன்னு நினைக்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் போடுவீங்க. நானும் அங்கே பேசுகிறேன், நீங்களும் வாருங்க, அங்கேயும் பாருங்க. இந்த வைதிக மதத்தின் அடிப்படையில் அறுதொழில் செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள் அப்படின்னு திருக்குறளையே சொல்லியிருக்கார், வள்ளுவரும் சொல்லியிருக்கார். அறுதொழில் அந்தணர்னு சொல்கிறார் இல்லையா? 6 தொழில் என்னது? பூஜித்தல், பூஜை செய்வித்தல், கற்றல், கற்பித்தல், யாச்சகம் வாங்குதல், யாச்சகம் கொடுத்தல். கரெக்டாக? யாச்சகம்னா தானம் வாங்கிக்கிறது, தானம் கொடுக்கறது. பூஜை செய்கிறது, பூஜை செய்விக்கிறது, இன்னொருத்தருக்கு செஞ்சு கொடுக்கறது. வேதத்தை கற்கிறது, வேதத்தை சொல்லி கொடுக்கறது. இந்த 6 தொழில் இவருக்கு மட்டும்தான். இது வர்ணாசிரம வர்ணத்தின் அடிப்படையில் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 கடமைகள். இவர்களுக்கு தான் இந்த கடமை இருக்குது. அதே மாதிரி க்ஷத்திரர்களுக்கு சில கடமைகள், வைஷ்யர்களுக்கு சில கடமைகள், சூத்திரர்களுக்கு சில கடமைகள். இந்த 6 தொழிலில் முக்கியமான 2 தொழில் என்னன்னாக்க, வேதத்தை சொல்லி கொடுப்பது, வேதத்தை கற்கிறது எல்லாமே முக்கியம்தான். அதில் நமக்கு இப்போதைக்கு தேவையான முக்கியமான வேதத்தை சொல்லி கொடுப்பதற்கும் பூஜையை செய்வதற்கும். இப்போ நிறைய நீங்கள் யாரெல்லாம் நாத்திகம் பேசுகிறாங்களோ அவங்க வீட்லேயும் கல்யாணம் கருமாதி நடந்தனாக்க யார் வருவாங்க செய்கிறதுக்கு? பிராமணர்கள் தான் வருவாங்க, அந்தணர்கள் தான் வருவாங்க. இவங்க சொல்கிற பாப்பான்னு சொல்கிற அந்தணர்கள் தான் வருவாங்க. அந்த அந்தணர்கள் ஏன் வச்சு பண்ணுறாங்கன்னாக்க, வேதத்தில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, அவர்கள் தான் மற்றவர்களுக்கு செய்து வைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கல, அந்த கடமையும் உரிமையும் கொடுக்கல. இதில் வந்து இதோட ஏற்றமா தாழ்வான்லாம் பேசினா பிரயோஜனம் கிடையாது. இவருக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கு. போலீஸ்காரருக்கு சட்டத்தை பார்க்க கொடுத்துருக்கே தவிர ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு இது கொடுக்கல அவங்க. அவ்வளோதான். செய்ய முடியாதா, செய்யலாமா அப்படிலாம் கணக்கு கிடையாது. அந்த வேலை கொடுத்தோன்னா அவருக்கு தான். அப்போ இது பூஜையை செய்யக்கூடிய வேலை மற்றவர்களுக்காக கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுறோம். எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோன்னா என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த அந்தணர் அர்ச்சனையை உங்களின் சார்பாக செய்து கொடுக்க வேண்டிய பணியில் இருக்கிறார். அப்போது ஒரு கோவிலிலே பூஜை செய்வதற்கும் பூஜையை செய்து கொடுப்பதற்கும் வைதிக மதத்தின்படி நடக்கக்கூடிய கோவிலில் யாருக்கு உரிமை உண்டு? பிராமணர்களுக்கு தான் உரிமை உண்டு. அங்கே மற்றவங்களாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லலாம்? சொல்ல முடியாது. இதுதான் காரணம். இது நான் பயப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் சத்தியம். பிராமணர்களுக்கு ஒருவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வைதிக மதப்படி நடக்கக்கூடிய கோவில்களிலே. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஆகமத்தின்படி நடக்கக்கூடிய கோவில்கள் ஆகமத்தின்படியே நடக்க வேண்டும். அப்போ யார் வேணுமானாலும் அர்ச்சகர்கள் ஆக முடியாது.
பிராமணர்களிலே அதில் இப்போ இதில் வந்து பிராமணர்களால் தான் அர்ச்சகர் ஆக முடியும்னு வருது. அதுலேயுமே நான் பிராமணன் தானே, நான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு கோயிலில் போய் பண்ணிட முடியுமா? பார்சாதி கோயிலையோ, எங்கள் வைஷ்ணவ கோயிலே வச்சுக்கிறேன், ஸ்ரீரங்கம் கோயிலையோ இல்லை தென்திருப்பேரை கோயிலையோ ஏதோ ஒரு கோயிலையோ போய் பண்ணிட முடியுமா? முடியாது. என்னால் உள்ளே போக முடியாது. கர்ப்பகிரகத்துள்ளலாம் போக முடியாது. கோவில் உள்ள யாரும் இப்போ கோவில் நுழைவு இப்போ ஆயிடுத்துனா கர்ப்பகிரக நுழைவு தான் கோவில் நுழைவு ஆயிடுத்து. இப்போ கர்ப்பகிரகத்து உள்ள யாராலையுமே போக முடியாது அர்ச்சகர்களை தவிர. அந்த சில பேருக்கு மட்டும்தான் அந்த அந்த உரிமையை கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு படி பேர் சொல்லப்போனால் இல்லை, நிறைய அர்ச்சகர்களுக்கு மேலே கோவம் வரலாம், இருந்தாலும் சொல்கிறேன், இது உண்மை, அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பிராமணர்களுக்குள்ளேயே அர்ச்சகர்களை ஒரு படி கீழே தான் வச்சு பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அவர்கள் பெருமானின் உடலை தீண்டுகிறவர்கள். தீண்டும் போது என்ன நடக்கும்னாக்க பல அபச்சாரங்கள் நடக்கும். பல அபச்சாரங்கள்னால் அவமரியாதைகள் நடக்கலாம். கையை படலாம், இடிக்கலாம், தட்டலாம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது இருக்கு இல்லையா? அதை போல் அபச்சாரங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாம். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு இருக்கிற வட்டியில் காஃபியை கொட்டி குடிக்கிறானுங்க. இவன்லாம் அர்ச்சகனாக உட்காந்துருக்காங்க. இவ்வளவு அபச்சாரம் பண்ணுறவனை ஒரு பட்டு ஒரு குறைச்சாதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தான்னாக்க அவனுக்கு ஒரு மாத்து குறைவு தான். அது எவ்வளோ குறையணும் அவ்வளோ மாத்து குறைவு அவனுக்கு. அதனால் அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் நித்தியப்படி நாம தெரியாமல் நிறைய பாவம் பண்ணுறோம், அவங்க தெரிஞ்சே நிறைய பாவம் பண்ணுறாங்க. நல்ல அர்ச்சகர்கள் இல்லைன்னு சொல்லலை, இருக்காங்க, ரொம்ப சுலபமானவர்கள் இருக்கிறார்கள். ஆக அர்ச்சகர்களாக இருப்பது பெரும் பாவத்திற்குரிய செயலாக இருக்கும். ஏன்னா அங்கே போனாக்க நிறைய பாவகரமான செயல்களை செய்ய நிர்பந்தமாயிடும். இன்றைக்கி இருக்கிற ஹரினி வேர்ல்டில் யாருக்கும் பொறுமையாக பண்ணுறதுக்கு அவசரம் இல்லை. பெருமாள் இருக்கிறது, தொப்பு கீழே போடுறது, இடிக்கிறது, செவுத்தில் மாலையை இப்படி கழுத்தை தூக்கி போடுறது, அது மாட்டிக்கும், அப்படியே அறுக்கிறது, வஸ்திரம் சாத்தும்போது அதில் முடிச்சு போடுறது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் ஆகமத்தில் எழுதியிருக்கு எப்படி பண்ணணும்னு ஒன்றும். எவ்வளவு ஜாக்கிரதையாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமானைக்கிட்ட போகும்போது ஒவ்வொருவரும், எங்கள் வீட்டில் எங்கள் பெருமாள் இருக்கார், நான் போகும்போதும் அப்படி தான் நினைப்பேன். ஒரு ராஜாவை பார்க்க போகும்போது எப்படி போகணுமோ அப்படி பார்க்கணும். ஒரு இளவரசனை பார்க்க போகும்போது எப்படி போகணுமோ அப்படி போகணும். ஒரு குழந்தையை பார்க்க போகும்போது எப்படி போகணுமோ அப்படி பார்க்கணும். இந்த 3 விஷயமும் சேர்ந்து போகணும்னு வரும். எப்படி 3 ஒரு செயல் செய்ய முடியும்? ராஜா நிச்சயமாக குழந்தையாக இருக்க மாட்டான். ஒரு குழந்தைகிட்ட போனால் எப்படி அன்பும் ஆசையும் அதோடைய காதலும் இருக்கும். அந்த ஒரு பாசத்தோடு தான் நம்ம குழந்தையை பார்ப்போம். அப்படி பெருமானை பார்க்க வேண்டும். நீங்கள் போய் சொல்லுங்கள், உண்மையாகவே ஏதாவது அர்ச்சகம் அப்படி இருக்கா? நான் கோயிலில் அத்திவரதரும் போது எத்தனை கலாட்டா பண்ணானுங்க. என்னுடைய ட்விட்டரில் எடுத்து பாருங்கள், எத்தனை நான் கண்டிச்சிருப்பேன். இந்த பக்கம் வந்து சினிமாக்காரங்க வராங்கன்னாக்க முதுக காமிச்சு நிற்கிறாங்க. நீதிமன்றத்தில் கோர்ட்டை விட்டு வெளியில் போகும்போது முதுகு காமிச்சுன்னு போகாதுன்னு 1000 பேர் எங்கள்கிட்ட சொல்கிறான். ஜட்ஜுக்கு முதுகு காமிக்க கூட தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கோவிலில்? இப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தொழில் அந்தணர்களுக்கான தொழில். அந்த தொழிலையும் எல்லா அந்தணர்களும் செய்து முடியாது. எல்லா அந்தணர்களும் அந்தணர்களாகவும் இருக்க முடியாது. அந்தணர்கள் அந்தணர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தால்தான் அவர்கள் அந்தணர்கள். பிராமணர்களை நான் சொல்கிறேன். அப்படி இல்லாதவர்கள் வேணா சொல்லிக்கலாம் நான் பிராமணன்னு. ரங்கராஜ் பாண்டே எடுத்துங்க, அவர் சொல்லுவார், கிளியராகவே சொல்லுவார், நான் பிராமணன் தான் பிறப்பால், ஆனால் நான் பிராமண தொழில் எதுவும் பண்ணல, நான் வைசிய தொழில் பண்ணுறேன்றார். ஒத்துக்கிறார். ஒத்துக்கிறதுனால அவர் நல்லவர் நான் சொல்ல மாட்டேன். பிராமணனாக இருக்கணும், பிராமண தொழில் தான் பண்ணணும். பிராமண தொழில்னா உடனே பூஜை எடுக்கிறது, பிச்சை எடுக்கிறதான்னு கேட்கக்கூடாது. நான் 6 தொழில் சொல்லியிருக்கேன். வேதம் கற்றல், கற்பித்தல், பூஜை செய்தல், செய்வித்தல், தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல். இன்றைக்குமே பெரியவர்கள், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரியவர்கள் இருக்காங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப நலிந்த நிலைமையில் தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்க ஒரு வாழைப்பழம் தான் இருக்குன்னா கூட அந்த வாழைப்பழத்தை உங்கள் கையில் கொடுத்து அனுப்புவாங்க, ஆசீர்வாதம். அது தானம். தன்னதை இன்னொருத்தனுக்கு தான் உண்டுவதை போல கொடுக்க வேண்டும், அதுதான் தானம். இன்னைக்கு சினிமா திருட்டு பணி பண்ணுறாங்களே, திருப்பணி உபயதாரர்கள், அதெல்லாம் தானம் கிடையாது. வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாதுன்றது தான் தானம். இந்த 6 தொழிலை உடையவர்கள் அந்த இதுக்கும் இன்னைக்கு லௌகீகத்தில் நம்ம கமர்ஷியல் வேர்ல்டில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? ஸ்டாலின் லெட்டருக்கு வருவோம் திருப்பியும். நேரம் என்ன சொன்னார்? தெருவில் விட மாட்டேன்னாங்க, உள்ளே போனோம். எந்த தெருவில் உங்களை விட மாட்டேன்னு சொன்னாங்க? நீங்கள் பிறந்த உங்களுக்கு 28 வயசில் நீங்கள் ஏன் பார்த்துருங்களா? உங்களை ஏதாவது ஒரு தெருவில் உள்ளியா? உங்களுக்கு யாராவது உள்ளியா? யாராவது பார்த்துருக்கோமா? இங்கே இருக்கிற நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கேமரா எடுத்துன்னு போங்க,
இது எடுத்துன்னு போங்க, ரோட்டில் போங்க, எல்லா விதமான மனுஷர்களையும் கூப்பிடுங்க. வயசில் 60 வயசுலேருந்து 80 வயசில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒருவரை கோவிலுக்குள்ளே விடாமையோ இல்லை தெருவுக்குள்ளே விடாமையோ நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேள்வி கேளுங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நானாக வேணால் கூட வரேன். ஸோ இதுக்கும் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. 2 குற்றச்சாட்டை முதல்ல வைக்கிறீங்க. 3வது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, இந்த ஆகம பள்ளி ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, அதை நம்ம இப்போ மாற்றி எந்த காலம் நான் கேட்குறேன். நீங்கள் இப்போது மகாபிரபு சொன்னாக்க சரி சின்ன பையன் சொல்லிட்டான் விட்டுட்டு போகலாம். இல்லை ரோட்டில் வேறு தீக்காக்காரன் சொன்னான்னா அவன் தீக்காக்காரன் தெரியும், ஒட்டு தின்னாலாம் நம்ம அப்படி தான் பேசுவாங்க, அதனால் விட்டு தள்ளிடலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னா, 2022 ஒரு வழக்கு தொடுத்தேன் நான், மதுரை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில். அப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து வேதத்தை எரிக்கிறேன்னு சொல்லி தீக்காக்காரங்கள்லாம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன். அப்போ அவங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க, யார் வேணுமானாலும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தின் அடிப்படையில் இது வேணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் போய் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு இந்த மாதிரி வேதத்தெல்லாம் எரிக்கிறாங்க, வேதம் உபநிஷத்து எல்லாத்தையும் கீதையெல்லாம் எரிக்க போகிறாங்களாம், இது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தடை வாங்கிட்டேன். அதை நிறுத்திட்டேன். ஒத்தையாளாக நம்ம இந்த யாருக்கும் பெரியவாளுக்கு நிறைய பேர் தெரியாது, நான் அரசியல்வாதி கிடையாது, எல்லாத்தையும் நான் வெற்றிகரமாக நிறுத்தினேன்லாம் சொல்லணும். எனக்கு உனக்கு நிற்கணும், அது செய்யக்கூடாது. வேற எங்கேயா போய் செஞ்சுக்கோ, போய் சர்ச் வாசலில் போய் பைபிள் எரிச்சுப்பார், இல்லை மசூதி வாசலில் குரான் எரிச்சு பாரு சொல்கிறேன் உன்னை. இங்கே இந்துக்கள் தான் பாவம் இழிச்சவாயனுங்க, அவங்க தண்ணியை அசிங்கப்படுத்திப்பாங்க, அசிங்கப்படுத்தி ஏற்றிப்பாங்க. அந்த போராட்டம் நடக்கல, 200-300 போலீஸ் குவிச்சிட்டாங்க. நீதிமன்ற ஆணைப்படி எந்த அசம்பாவிதம் நடக்காமல் அந்த இது முடிஞ்சுது. அதோட கூட ஒரு வழக்கு போட்டேன், யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் இதை செய்கிறோம்னு அவங்க போட்டிருக்காங்க. யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டமே கிடையாது. அப்படி ஒரு சட்டமே இல்லாததுனால, அப்படி ஒரு சட்டம் இல்லை என்பதை தமிழக அரசு எல்லா ஊடகங்களிலும் சொல்லி ஊடகம் வாயிலாக அப்படி ஒரு சட்டம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படி சொல்லலைன்னாக்க பாமரர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அப்படி ஒரு சட்டம் இருக்குது போல இருக்குது, அப்போ அந்த சட்டம் இருக்கிறதுனால நமக்கு உரிமை இருக்குது போல இருக்குது, அப்போ உரிமை இருக்கிறதுனால நம்ம போராடலாம்னு சொல்லி தேவையில்லாத போராட்டங்கள் வருகிறது, குழப்பங்கள் வருகின்ற சமூகத்தில். அப்போ சமூக அமைதி குலைகிறது. அதனால் தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டு யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன். நிலுவையிலே இருக்குது. இல்லை, யார் வேணா அர்ச்சகராகலாம்னு 21 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நடந்துச்சு இல்லையா? எந்த சட்டத்துக்கு ஒரு சட்டம்னா ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? இந்து சரணை அறநிலையத்துறை ஒரு சட்டம் இருக்குன்னா ஒரு சட்டம் பேர் இருக்கு இல்லையா? இந்து ரிலீஜன் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு இருக்குது. வருமான வரி சட்டம், அது வருமான வரின்னு பேர், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு இருக்குது. அப்புறம் ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்போ யார் வேணுமோ கோவில் நுழைவு சட்டம்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட், பிராணிகள் வதை பண்ணக்கூடாது, ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்போ யார் வேணுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதுக்கு என்ன ஆக்ட் இருக்குது? சட்டம்னாக்கா இயற்றி இருக்கணும், அது பாஸ் ஆகிருக்கணும். அசம்பிளியில் பாஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சட்டம்? ஒரு சட்டமே கிடையாது. எங்க இருக்கு சட்டம்? அப்புறம் எப்படி இவங்க வந்து பயிற்சி கொடுத்து அர்ச்சகராக? அதுதான் கேள்வி. அதுதான் என்னுடைய ஓப்பன் லெட்டர், திறந்த கடிதத்திலே ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு நான் தான் கேட்குறேன். உங்கள் வாயால் நீங்கள் இப்போ நான் கோர்ட்டுக்கு போனால் எனக்கு தான் இப்போ வெற்றி, எனக்கு தான். ஏன்னா நான் தமிழகத்தின் முதல்வரே இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறாரு. இப்போ இந்த பொய் பிரச்சாரத்தில் என்ன நடக்கும்? சமூகத்தில் அமைதி குலையும். அமைதி குலைஞ்சானாக்கா அது நல்லதில்லை இல்லையா? அப்போ இவர் மன்னிப்பு கேட்கணும். இப்போது இத்தனை நாள் வரைக்கும் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ முதலமைச்சரே சொல்லிட்டார் அவரோட ட்வீட் மூலியமா இருக்குன்னு. இல்லாத சட்டத்தை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறா? இல்லை, பல கோயில்களில் வந்து நம்பர் எழுதி போட்டிருக்கு, நீங்கள் வந்து தமிழில் ஓதணும் அப்படின்னா இந்த அர்ச்சகர்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நம்பர் எழுதி போட்டு எழுதுறேங்க. நானும் தான் இங்கே ஒரு இந்த நாளைக்கு இந்த இன்டர்வியூ பண்ணணும்னா ரங்கராஜனை கூப்பிடுங்க, என் நம்பரை எழுதி போனால் ஒத்துப்பீங்களா? யாருக்கு அதிகாரம் இருக்கு? யார் நீ சொல்றதுக்கு? நான் எப்படி போய் அதே மாதிரி போர்டு போடுங்களேன், மசூதியில் தமிழில் குரான் ஓத வேண்டும் என்றால், தமிழ் தான் குரான் நிறைய வந்திருக்குல்ல, புக் ஃபேரில் போனால் நிறைய பார்க்கலாம். பைபிள் தமிழில் இருக்குது, ஃப்ரீயாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. குரான் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் நான் புக் ஃபேரில் போனாக்க நிறைய பார்க்குறேன். சூப்பராக பேங்கில் பவுண்டு போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அப்போ வாங்க அதெல்லாம் படிக்க சொல்லுங்களேன். அங்கே மசூதியில் கூம்பில் போட்டு கத்துறீங்க இல்லை, சட்டவிரோதமாக எல்லாம் கத்துறதுல இந்த கூம்பு, அது பிள்ளையார் சத்திலையும் வைக்கிறாங்க, அதுவும் தப்பு தான். நான் இந்து கட்சிகள்லாம் இல்லை, அரசியல் கட்சி இல்லை. தப்புன்னா யார் தப்புன்னா தப்பு தான். நான் தப்புனா எங்கள் அப்பா பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான்.
கூம்பு ஸ்பீக்கர் ஃபோன் பேண்டு தடை விதித்தாச்சு, அது வைக்கக்கூடாது. மசூதி வாசலில் இருக்குது, கோவில்கள்லையும் வைக்கிறீங்க, ஆடி மாதம் ஆனால் கத்திட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது, அதெல்லாம் பேண்டு, இதெல்லாம் நீங்கள் ஒடுக்கணும். இப்போ அந்த கத்தும் போது அதை தமிழில் போடனா என்ன, நாளையிலேருந்து தமிழில் போடுன்னு அர்ச்சனை போடு பார்க்குறாங்க, அங்கே போர்டு போடு, தமிழில் வேண்டுபவர்கள் தமிழில் ஓத வேண்டியதுக்காக இந்த நம்பரை கூப்பிடலாம், இந்த முல்லாவை கூப்பிடலாம் போடுங்க, இந்த இமாமை கூப்பிடலாம் போட சொல்லுங்கள். இப்போ தமிழில் ஓத சட்டம் இருக்கா? இல்லை. ஓகே, அதுக்கும் சட்டம் இல்லை. இந்து சமயத்துறை கோவிலை நிர்வாகம் பண்ண எங்கே சட்டம் இருக்குது? இப்போ என்ன சொல்கிறோம் எல்லாரும், இந்து சமயத்துறை கோவில்களை நிர்வாகம் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, எங்கே இருக்குது சட்டம்? இந்து சமயத்துறை சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தில் அவர்கள் நிர்வாக அனுமதி கொடுக்கலையே, மேற்பார்வை அனுமதி தானே கொடுத்துருக்கு. மேற்பார்வை வேறு, நிர்வாகம் வேறு இல்லையா, வேறு தானே. அவர் நிர்வாகம் பண்ண அவர்களுக்கு எங்கே அனுமதி இருக்குது? அவர்களே சொல்கிறாங்களே, கோர்ட்லேயே சொல்கிறாங்களே, ஜட்ஜுக்கே பல பேருக்கு தெரியலையே. செக்ஷன் 23 23வது சட்டப்பிரிவு எடுத்து பாருங்க, இந்து சமயத்துறை ஆணையருக்கு என்ன உரிமை இருக்குன்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர்களுக்கு கோவிலுடைய வரவு செலவுகளை அந்த கோவிலுடைய நிர்வாகம் செய்யக்கூடிய அறங்காவலர்கள் சரிவர செய்கிறார்களா என்று பார்ப்பதற்கான உரிமை மட்டும் தான் இருக்கிறது, நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை இல்லை. இதுக்கும் ஒரு கேஸ் இருக்குது. கோவிலெல்லாம் இவங்க சட்டவிரோதமாக இருக்காங்க, அது நான் தான் போட்டிருக்கேன், எல்லா கோவிலையும் அறங்காவலர் நியமனம் பண்ணணும்னு போட்டிருக்கேன், அதுவும் 3 வருஷமாக தொங்கின்னு இருக்கு. ஆக ஸ்டாலின் அவரோட வாஷில் சொல்ல, ஆக துண்டிச்சிட்டு இருந்தால் கொடுங்க, அதை வச்சு பார்த்து படிக்கிறேன். இந்து சமய அறத்துறைக்கு அர்ச்சகர் பயிற்சி செய்வதற்கான அதிகாரம் இல்லை. இந்து சமயத்துறைக்கு கோவில்களிலே தமிழை அர்ச்சனை செய்ய சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை. யார் வேண்டும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு சட்டமே இல்லை. இதெல்லாம் மொத்த சட்ட ரீதியான பொய்கள் பரப்பப்படுத்தி கொண்டிருக்கு. யாரால? ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்சியினாலே, அந்த அரசினாலே, அந்த அரசினுடைய முதலமைச்சரினாலே செய்யப்படுகிறது. இது சட்டவிரோதமான செயலை இப்படி பகிரங்கமாக இவர்கள் செய்வார்களே ஆனால் நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே வச்சுக்கோங்க, விட்டுறேன். இதுக்குத்தான் நான் அவருக்கு எழுதியிருக்கேன். இன்னி வரைக்கும் ஒருத்தர் கூட அதுக்கு பதில் போடல. அதுக்கு தான் ட்விட்டரில் போட்டேன். ட்விட்டரில் போட்டால் அவர் படிப்பாரா தெரியாது, அதனால் சரி நம்ம வீடியோவை போடுவோம், யாராவது கொண்டு போய் காமிப்பாங்க, நிச்சயமாக காமிப்பாங்க, எனக்கு தெரியும், பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் நான். குறைஞ்சபட்சம் சேகர் பாபு பார்த்துருப்பார்ல. அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எப்படி தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? அது வேறு ஒன்று பார்த்தேன், இராசராச சோழனின் விழா அப்படின்னு போட்டு மேலே ராஜராஜ சோழனுக்கு ஈராசராசராச சோழன் போட்டுருக்கு. ஏன்னா ராகன் ஆரம்பிக்க கூடாது, ஈர் போட்டு தான் ஆரம்பிக்கும். ரங்கராஜனை போட அரங்கராஜன்னு சொல்லுவாங்க தமிழ் எழுதணுன்னாக்க. ராஜராஜ சோழனுக்கு ராமானுஜர இராமானுசன் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் கீழே அதே போல் பதாகையில் கீழே ஸ்டாலின் எழுதிருக்கீங்க. இஸ்ஸில் ஆரம்பிக்கலாமா? இஸ்ஸு தமிழ் எழுத்தா? தமிழ் வார்த்தை எழுத்து இல்லைல்ல. அப்போ இஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? இச்சு போடுவீங்களா? இச்சில் ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன போடுவீங்க? டாலின் தான் எழுதணும். ஒரே நீங்கள் தமிழ் வளர்க்குற அழகாச்சே. எல்லாமே குப்பைங்க, எல்லாமே குப்பை. இவர்கள் பண்ணுறது அத்தனையும் பொய். சட்டத்தை மீறக்கூடிய முதல் நபர் யாருன்னா அரசு. நீதிமன்றம் போனால் தெரியும், அவ்வளவு வழக்கம் அரசுக்கு எதிர்க்க தான் இருக்குது. அதுக்காக தான் அரசு தரப்பு வழக்கறிஞர்னு ஒருத்தரை வச்சு அவர் நீதிமன்றத்திலேயே உட்கார வச்சிடுறாங்க. ஒரு துறைக்கும், இந்த துறை சம்பந்தப்பட்டமான கேஸா அந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர், இந்த துறை சம்பந்தப்பட்ட கேஸா அந்த துறை அரசு வழக்கறிஞர், அப்படியே அரசு வழக்கறிஞர் நமக்கு வரி பணத்தில் காசு கொடுத்து அவங்கள உட்கார வைக்கிறாங்க. நமக்கெல்லாம் சுதந்திரம்லாம் இல்லைங்க, நமக்கு சுதந்திரமே கிடையாது. சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திரம் இருக்கிறதா கற்பனை பண்ணி கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் பேசியிருந்தீங்க ஆகம விதிப்படி சில விஷயங்கள் இருக்குது, அதை மீறி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கூட ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ பார்த்து கூட எங்களை பேசியிருந்தீங்க. சிதம்பரம் கோயிலில் கூட, சிதம்பரம் இல்லை பல்வேறு கோயில்களில் வந்து இந்த கிரிக்கெட் ஆடுறது, அந்தணர்கள் கிரிக்கெட் ஆடுறாங்க உள்ள, மற்ற விஷயங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறது உள்ள, அந்த மாதிரியான பைக் எடுத்துகிட்டு போகிறது, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா? இது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு தப்பை செய்கிறாங்கன்னு வச்சுக்குமே. இவங்களுக்கு எல்லாம் தெரியல, இவங்களும் அதான் செய்கிறாங்க. காரு, பைக்கு, 2 வீலர் இதெல்லாம் போகிறத எதிர்த்து வழக்கு தொடுத்துருக்கேன். அந்த வழக்கம் பெண்டிங்கில் கிடக்கு. இது கூடவே கூடாது, அதில் வந்து ஒரு சந்தேகமே கிடையாது. கோவிலில் விளையாடலாமா கூடாதா அப்படின்றது அடுத்த கேள்வி. விளையாடலாம் அப்படின்றது பதில். என்ன விளையாடலாம், யார் விளையாடலான்றது அடுத்த கேள்வி. இப்போ நான்லாம் குழந்தையா இருக்கும்போது ஸ்ரீரங்கம் வந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்களா தெரியல, எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா? அது பூச்சாத்தி உற்சவம் நடக்கும். பெரிய மணல் வெளியில் பெருமாள் இருப்பார். நாங்கள்லாம் குட்டி குட்டி குழந்தைகள்.
என்ன, நாங்கள் கண்ணாமூச்சி விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஏதாவது இந்த மாதிரி பாண்டி நொண்டி, அப்புறம் லெவலில் அங்கே உட்காந்துட்டு ஏதோ விளையாடிட்டு இருப்போம். அந்த கோயிலுக்குள்ளேயே பரமபதம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அதை விளையாடிருப்பீங்களா? அது மாதிரி விளையாடுவோம். இதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இந்த விளையாட்டுலாம் விளையாடுத்தானே, விளையாடலாமா? விளையாடலாம். ஆகமத்தில் ஏதாவது தடை இருக்கா விளையாடக்கூடாதுன்னு? அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இதில் எங்கேயும் விளையாடக்கூடாதுன்னு. கோயிலில் விளையாடலாம். என்ன விளையாடலாம்? உடனே ஃபுட்பால் விளையாடலாமா, பாக்ஸிங் விளையாடலாமா, இல்லை ஷூட்டிங் விளையாடலாமா, கிரிக்கெட் விளையாடலாமா? கூடாது. ஏன்னா அதெல்லாம் மற்றவர்களுக்கு உபத்திரம் வரும். அதனால் அது இல்லாமல் விளையாட முடியாது. அப்படியே விளையாடினாலும் யார் விளையாடலாம்? சிதம்பரத்தில் யார் விளையாடினா? அந்த கேள்வியை மட்டும் யாரும் சொல்லாமல் சிதம்பரத்தில் விளையாடினாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? சிதம்பரத்தில் யார், எப்போ, எங்கே விளையாடினாங்கன்ற கேள்வி இருக்குது. எங்கேயுமே 3 கேள்வி வந்துடுது நமக்கு. யார், எப்போ, எங்கே விளையாடினாங்க? யார் விளையாடினாங்க? 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், 7, 8, 6 வயசு பசங்க விளையாடிருக்காங்க. எப்போ விளையாடினாங்க? ராத்திரி 9 மணிக்கு மேலே விளையாடிருக்காங்க. எங்கே விளையாடிருக்காங்க? அங்கே ஆயிரங்கால மண்டபத்துக்கிட்ட எங்கேயோ ஓரமாக. ஏன் விளையாடினாங்க? என்ன விளையாடினாங்க? கிரிக்கெட் விளையாடினாங்க. எந்த மாதிரியான பாலில் விளையாடினாங்க? ஒரு சாதாரண பந்தில் எங்கேயோ ஒரு மூலையில் விளையாடிருக்காங்க. விளையாடக்கூடாமா? அது விளையாடுறதுனால என்ன ஆபத்து வருது? இப்போ நான் விளையாடலாமான்னு நீங்கள் அதான் கேட்டீங்க. அந்த பந்து போய் கோபுரத்தில் அடிச்சா அது கோபுரத்தில் அப்படிலாம் வந்து மெட்ராஸ் ஸ்ரீரங்கத்துல இருந்தும் அப்படியே கோபுரம் முடிஞ்சுதான் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் சொல்லல. ஆனா அது சரியான ஒரு போக்கான்னு கேட்கிறேன். ஒரு கோபுரம் சொல்றேன். குழந்தைகள் விளையாடுறதுக்கும் கோட்டாங்கள் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கே போய் T20 இன்டர்நேஷனல் விளையாட முடியாது யாருமே. இப்போ இதுல என்ன தெரியுதுனாக்கா, அங்கே தீட்சிதர்களும் அவங்கள குழந்தைகளை இதை மாதிரி நாம பண்ணால் இன்னொருத்தம் பண்ணுவான். அப்போ இதை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படியாவது புத்தி வரணும். பண்ணக்கூடாது. அது புத்தி வந்துடுது. இப்போ என்ன பிரச்சனை பாருங்க, எப்படி இதை வெளியில் கொண்டு வராங்கன்னு பாருங்க. என்னமோ T20 இன்டர்நேஷனல் தோனி போய் அங்கே 6ம் 4ம் அடித்து கிரிக்கெட் பாலில் விளையாடி எல்லாரும் மண்டையும் உடைச்சிட்டா மாதிரி அப்படித்தானே வெளியில் வருது. 6-7 வயசு குழந்தைகள் அது விளையாடக்கூடாதா? கிரிக்கெட்டே தான் விளையாட்டுமேங்க, விளையாடக்கூடாதா? நம்ம என்ன சொல்லலாம்? அந்த பிளாஸ்டிக் பாலில் விளையாடுறா. நான் விளையாடிருக்கேன் ஸ்ரீரங்கத்தில். பிளாஸ்டிக் பால்லாம் விற்பாங்க அங்கே வாசலில். சின்ன பால் பிளாஸ்டிக் பால் தெரியும் இல்லை, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் விளையாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, யாருக்கும் ஒன்றும் பாதம் கிடையாது. சின்ன குழந்தைகள் 6 வயசு 7 வயசு கிரிக்கெட் மேட்ச் என்ன மேட்சாக விளையாடுறாங்க? ஏதோ பொழுதுபோக்கு. எப்போ ஏன் விளையாடினாங்க? அவர்கள் பாடசாலையில் படித்து முடித்த களைப்பு தீர்த்துக்காக ஒரு 10 நிமிஷம் விளையாடிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த விஷயம் நடந்து போச்சு. இவருக்கு என்னமோ ஆகமத்தை பற்றி ரொம்ப நன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகம விதி, அது கம்ப்ளைண்ட்டை படித்தேன். ஆகம விதிக்கு மீறி இந்த ஆகம விதின்னு சொல்லட்டுமே, பார்க்குறேன் கோர்ட்டுக்கு வரட்டும் இந்த கேஸு. அந்த யாருக்கு புகார் கொடுத்தாரோ அவர் சொல்லணும் எந்த ஆகம விதின்னு. இல்லைன்னா அவர் மேலே தான் வழக்கு திரும்பும். இல்லாத ஆகம விதி எப்படி கொண்டு வரலாம்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தென் திருப்பேரையில்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துக்கு போனீங்கன்னா பெருமாளுக்கு நேர இருக்கிற துவஜஸ்தம்பம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். திருவாய்மொழி 7ஆம் பத்து 3ஆம் பதிகம், அதில் முதல் பாட்டு. அதில் ஆழ்வார் பாடுறார், நம்ம ஆழ்வார் பாடுறார். அதில் குழந்தைகள் விளையாடின்னு இருக்கு அப்படின்னு பாடுறார். அதுக்கு இது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? குழந்தைகள் விளையாடுறத பெருமாள் ரசிக்கிறதுக்காக அந்த துவஜஸ்தம்பத்தை தள்ளி கட்ட சொன்னார்னு சொல்கிறார். அப்போ பெருமாள் யாரை ரசிப்பா? குழந்தைகள். அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள்னு எழுதுறா. பெருமாள் மேலே பக்தி இருக்கிற குழந்தைகள். என்ன விளையாடுறதுன்னு கிரிக்கெட் விளையாடுறதுலாம் எழுதுற உடனே கேட்காதீங்க. கிரிக்கெட் விளையாடுனா பாக்ஸிங் விளையாடுறாங்க, ஏதோ விளையாடு. அந்த காலத்தில் விளையாடிருப்பா, ஓடி பிடிச்சி விளையாடிருக்கோம், அவ்வளோதான். கண்ணாமூச்சி விளையாடுறோம், அவ்வளோதான். இன்னைக்கு கண்ணாமூச்சினா யாருக்கும் தெரியாது, ஹைட் அண்ட் சீக்னு சொன்னால் தான் தெரியும் இல்லையா? ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொன்னால் தான் தெரியும், பரமபதம் தான் தெரியாது, தாயக்கட்டன்னா தெரியாது, லூடோ அப்படின்னா தெரியும். எல்லாம் அப்படி ஆகி போச்சு. நம்மளோட விளையாட்டு தான் அங்கெல்லாம் போச்சு எல்லாமே. கிடக்கட்டும். அந்த மாதிரி குழந்தைகள் விளையாடுறத, ஒரு பக்தி பரவசம் கூட விளையாடுற குழந்தைகளை அவர் ரசிக்கிறார். வேதம் படித்த குழந்தைகள், வேதம் வல்லார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் விளையாடுறத பெருமானே ரசிக்கக்கூடிய ஒரு மற்ற குழந்தைகளுக்கு அந்த ரசிக்கலன்னு நான் சொல்லலை, பக்தி இல்லைன்னு நான் உடனே இந்த குதர்க்க கேள்வி தான் பிரச்சனையே. நான் ஒன்று சொன்னால் சொல்லாத நான் சொன்னதான் நினச்சக்கூடாது. இந்த ஒரு பாசுரம் இருக்குது, அந்த பாசுரத்துக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றதை முழுசாக கேளுங்க. அதே போல் பக்தி இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பக்தி இருக்கிறவர்கள் ஏற்றுக்கிறார் பெருமாள்ன்றது தான் நமக்கு எல்லா இடத்துலையும் காமிக்கிறார். நம்ம ஆழ்வார் பிராமணர் இல்லை, குலசேகர ஆழ்வார் பிராமணர் இல்லை, திருமங்கை ஆழ்வார் பிராமணர் இல்லை, முதல் 3 ஆழ்வார் என்ன ஜாதினே தெரியாது, என்ன வர்ணம்னே தெரியாது. பிராமணர் இல்லாதவர்கள் தான் ஆழ்வார்களாக நாங்கள் வைத்து போகிறோம். அதே மாதிரி நாயன்மார்கள்லையும் நிறைய பேர் பிராமணர் அல்லாதவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் பெருமான் ஏற்றுக்கிறான்றது தான் நமக்கு சொல்கிறோம். சமமாக தான். ஆனால் அதுக்கான குவாலிட்டி இருக்கணும், அவ்வளோதான். இவர்கள் விளையாடலாமான்னு நான் சொல்ல வரல.
இன்னைக்கு நடந்த விஷயத்தில் இந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடக்கூடாதுன்றது தான் நமக்கு தெரியுது. ஒரு தப்பு நடந்தாக்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தப்பு நடந்தால் திருத்திக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா இந்து சமயத்துறையில். நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறார் நம்ம அடிச்சு விடு சேகர் பாபு, உங்கள் குறை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நிறைவு செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் முதல்ல சொன்னாரா இல்லையா? 2020 வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னாரா இல்லையா? அதை மாதிரி அவங்க ஒரு குறை பண்ணிட்டாங்கன்னா சரி, ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை இல்லையா? அதுக்கு என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட்டு? எந்த போலீஸ் என்ன செக்ஷன்லையா நீ போடுவ? என்ன செக்ஷனில் போடுவ நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கு வேணாமா? சட்ட அறிவு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துடுவியா உடனே? என்னன்னு போடுவ? அந்த அளவு கூட உங்களுக்கு சரி, சாமானியர்கள் தான் நீ சட்ட அறிவே போதிக்கிறது கிடையாது. சட்டம் ஒரு பாடமாக இருக்கணும். பப்ளிக் நியூசன்ஸ் போடலாம்ல. பப்ளிக் 10 மணிக்கு எங்க பப்ளிக் இருக்காங்க? ராத்திரி வேளை கோவில் நட சாத்தினதுக்கு அப்புறம் எங்கெங்க பப்ளிக் இருக்காங்க? எங்க இருக்காங்க பப்ளிக்குங்க? யார் விளையாடினா? 6 வயசு குழந்தை விளையாடினா பப்ளிக் நியூஸ்னு சொல்லுவீங்களா நீங்க? சொல்லுவீங்களா நீங்க? வீட்டு வாசல்ல 10 வயசு பசங்க விளையாடுறாங்கல்ல, அது பப்ளிக் நியூஸ்னு சொல்லுவீங்களா நீங்க? போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? கொடுத்தா என்ன சொல்லுவான் போலீஸ்காரன்? என்ன சொல்லுவான் உங்களை பார்த்து? ஏன் நீ எல்லாம் மனுஷனாயான்னு கேட்க மாட்டான்? இதுக்கு தாங்கலாம் உட்காந்துருக்காமான்னு கேட்க மாட்டான், அசிங்கமாக கேட்பான். வேற வேலை இல்லையா அவங்களுக்கு? இதுதான் சொல்றேன். இதனால தான் இன்னைக்கு நீங்க சொல்லும்போது அதற்கான விடை சரியா இல்லைன்றதுனால தான் நான் அன்னைக்கு உங்களோட பேசினேன். யார் விளையாடினாங்கன்ற விஷயத்தையும் சொல்லலை. உடனே நான் வீடியோ அனுப்புறேன், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அனுப்புறேன். இல்லை, பெரியவங்க சில விளையாடுற மாதிரியான வீடியோஸும் வெளியாகுது. அது வேற ஒரு மடத்துக்குள்ள அவங்க விளையாடினா நாம என்ன பண்ண முடியும்? அந்த மடம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ விளையாடலாமே வேணாமா? அது வயசு தான் பிரச்சனை. இப்போ ஏன்னா கோவிலுக்குள்ள இப்போ நான் சொல்கிறேனே விளையாடலாம், என்ன விளையாட்டு விளையாடணும்னு இருக்குது. இந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட முடியாது. குழந்தைங்களுக்கு ஓடி பிடிச்சி, நொண்டி, கண்ணாமூச்சி அதெல்லாம் விளையாடுங்க, பரமபதம் விளையாடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பகவான் நாமத்தை சொல்லி விளையாடுங்க, தப்பு இல்லை. கிருஷ்ணனுடைய விஷயங்களெல்லாம் விளையாடுங்க, கிருஷ்ணனை போல வேஷம் போட்டு விளையாடுங்க, ராமரை போட்டு வேஷம் போட்டு விளையாடுங்க. எந்த குழந்தைங்க வேணா விளையாடு, யாரும் விளையாட்டுமே. இன்னும் விளையாடின்னு தான் இருக்காங்க. எந்த கோவிலில் போய் விளையாடல. நீங்கள் வா சீரங்க வாங்க, இந்த வைகுண்ட ஏகாசி வர போகிறது போய் பாருங்க. நான் வீடியோ இதுக்காகவே எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. எத்தனை குழந்தைகள் விளையாடுறத நான் அனுப்புகிறேன். அதை விளையாடுறதெல்லாம் நீங்கள் தடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள்லாம் மனிதர்களே கிடையாது. ஏற்கனவே அதுங்களுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் விளையாட விடாமல் அந்த பிடி பீரியட்லாம் நீங்கள் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸும் எடுத்து உயிர் எடுக்கிறீங்க. விளையாட விடுறது கிடையாது பசங்களை. இன்றைக்கி எந்த பசங்களும் விளையாடுறதே கிடையாது. தத்திகளாக வளர்க்குறீங்க. ஒரு முதுகெலும்பு இல்லாத, ஒரு தன்மானம் இல்லாத பசங்களாக தான் ஸ்கூல்லேருந்து வெளில வருதுங்க. சட்ட அறிவு கிடையாது. ஒரு மீட்டிங்கில் சொல்கிறேன், உங்களோட அடிப்படை சுதந்திரம்னா என்னன்னு கேட்குறேன். ஒரு 500-1000 பேர் இருக்காங்க அந்த மீட்டிங்கில். பொள்ளாச்சியில் நடத்தினார், பொன்மாணிக்கவேல் என்னை கூப்பிட்டு இருந்தார். அங்கே போய் பேசினபோது உங்களோட அடிப்படை சுதந்திரம் என்னன்னு தெரியுமா? அடிப்படை சுதந்திரம்னா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அடிப்படை சுதந்திரம் என்னன்னு கூட தெரியாது மனுஷங்களுக்கு. நானும் அப்படி தான் இருந்தேன். நான் ஒன்றும் புறக்கட்சியே நானும் கற்றுன்னு வரல. இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கத்தான் நான் சட்டமே படிக்க ஆரம்பித்தேன். எங்கே ஸ்கூல்லெல்லாம் போய் படிக்கல, புத்தகம் எல்லாமே இடத்துல இருக்குது, கடையில் எடுத்து படித்து பார்க்கணும். அறிவு வேணும், அதுக்கு ஆங்கில அறிவு வேணும். தமிழ் மட்டும் சீமான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. எந்த சட்டம் தமிழில் இருக்குது சொல்லுங்களேன் பார்க்கலாம். அறுபட்டங்க ஒன்றுமே கிடையாது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தமிழில் இருக்கா? இந்து சமயத்தில் தமிழில் போட்டிருக்காங்க. அதுவே நான் சொன்னதுக்கப்புறம் தான் 10 பேர் வாங்கி படித்தாங்க. என்னோடய வீடியோ ஒன்று போட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் கோவில்களில் விளையாடக்கூடாதுன்னு கிடையாது. என்ன விளையாட்டு, யார் விளையாட்டு, எப்படி விளையாட்டு, எந்த வயசு பசங்க விளையாடுறதுன்றது இருக்குது. எத்தனை கோவில்களில் இளைஞர்களும் இளைஞர்களும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியும். காமிட்டுமா? காஞ்சிபுரம் கோவிலுக்கு வாங்க, வரதராஜ கோவில் பின்னாடி பாருங்க. அது கோவிலா இல்லை பார்க்கா? எத்தனை கோவில்கள் அதாவது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, தொல்லியல் துறை, அது மெயின்டைன் பண்ணுற அத்தனை கோயில் எடுத்து பாருங்க. எல்லாம் லவ்வர்ஸ் பார்க் தான். கர்மம் நல்ல கர்மம் வந்தால் நல்ல குழந்தை பிறந்திருப்பான்ல. ஒரு பையன் அப்பா சட்டையை பிடிக்கிறான்னா நம்ம கர்மம் சரியில்லை, அந்த பையன் யாரு? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.